இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொந்த அக்கா பொண்ணு. ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு எப்போ இந்த லவ் மலர்ந்துச்சு? இது வந்து பார்த்தீங்கன்னா சார், நான் 2001 நான் படிப்பு முடித்த நேரம், அது 9th படிச்சுட்டு இருந்தது. அவங்க வீட்டுக்கு நாங்கள் அக்கா வீடுன்றதுனால அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போவேன். போகும்போது ஒரு நாள் குளிச்சுட்டு வீட்டில் உட்காந்துருந்தா, தலையெல்லாம் விரிச்சு போட்டு நைட்டி போட்டு உட்காந்து பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போ எங்கள் அப்பாவும் அங்கே பக்கத்தில் உட்காந்துருந்தார். நான் நினச்சது அவர் நினச்சாரான்னு தெரில. எங்கள் அக்கா கிட்ட இவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் பொண்ணு அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அப்போவே சொல்லிட்டார். ஆமாம், அப்போவே விதைச்சிட்டார். 9வது படிக்கும்போது 9வது படிச்சுட்டு இருந்துச்சு அந்த டைம்ல வீட்டுக்கு. அவரே நீங்க பார்த்த விதத்துல அவருக்கு பிடிச்சி போச்சு. அதுதான் சார் எனக்கு புரியல. அந்த ட்விஸ்ட் எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. நீங்க அப்படி பார்த்துருக்கீங்க? மேபி அப்பாவே பார்த்துட்டு இவனை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ப்பா நினைச்சிருக்காங்கன்னா. ஆமாம் சார். ஒருவேளை அந்த டைம்ல அந்த செல்போன் வந்த நேரம், செல்போன்ல ஒரு போட்டோ எடுத்து விட்டாது. எங்க அப்பா பார்த்துட்டாரான்னு தெரியல மேபி. ஆனா எங்க அக்காவுக்கு இது பிடிக்கல. போட்டோ எப்படி தெரிஞ்சிருச்சுன்னா தெரியாம எடுத்தீங்களா? தெரியாம தான் சார் எடுத்து. அதை எடுத்து அதை என் போன்ல வச்சிருந்தேன். வால்பேப்பர்ல வச்சிருந்தேன். ஆமா, அது எல்லாருமே பார்த்துட்டாங்க எங்க வீட்டுல. எங்க அண்ணன் தம்பி, எங்க அண்ணி எல்லாருமே பார்த்து அது ஒரு பெரிய பிரச்சனையே வந்து. அது பார்க்கணும் தானே வச்சது. வச்சது தெரியாம அவங்க போனை வாங்கி பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பார்க்கணும் தான் வச்சிருக்கீங்க. காம்படிஷன் அதிகம் சார். அவங்க வீட்டுல வந்து நிறைய முறப்பன் பையன்லாம் இருக்காங்க, முறப்பு பையன் எல்லாம் இருக்காங்க. யாரும் கொத்திட்டு போயிடக்கூடாதுல்ல, அதனால முன்னாடி நம்ம துண்டை போட்டு வச்சிடணும் அப்படின்னு சொல்லி போட்டது. உங்களுக்கு அவருக்கு எவ்வளவு வயசு வித்தியாசம்? 10 years. 10 வருஷம். உங்களுக்கு யாரெல்லாம் ஹெவி காம்படிஷன் இருந்தா அந்த நேரத்துல? நிறைய மாமா மச்சா முறையெல்லாம் நிறைய இருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு காம்படிஷன் இருந்துட்டே இருந்தது. 10 பேர் இருந்திருப்பாங்களா? இருந்திருப்பாங்க. அந்த காம்படிஷன்ல இவர் எப்படி நம்பர் 1ல வந்தாரு? எது இவரை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண வச்சது அந்த காம்படிஷன்ல இவரை சூஸ் பண்றதுக்கு? ஆக்சுவலி எனக்கு கல்யாணங்கிற ஆசையே இல்லை. எந்த பையனையும் பார்க்கல, எந்த இதுவுமே இல்லை. முத வந்துட்டு மாமான்னு பிடிக்கும், மாமான்னு ரொம்ப பிடிக்கும், நல்லா பேசிப்போம், அந்த மாதிரி இருந்தது. அவருக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அவர் என்னை விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்கே வந்து நம்ம பொண்ணை வந்து கேட்டுருவாரோன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவே வந்து அவருக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து இவர் என்னன்னா, நான் 12th படிச்சுட்டு இருக்கேன். அப்போ இவர் வந்துட்டு இந்த மாதிரி நார்மலாக பேசிகிட்டு இருப்போம். அப்போ ஒரு நாள் வந்துட்டு, எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் அம்மா வந்து வேற எனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, ஆனால் எனக்கு ஒன்றை தான் பிடிச்சிருக்கு, அதனால உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ என்ன சொல்ற? ஆமா. எங்க வச்சு சொன்னாப்ல? போன்ல தான் கேட்டாரு. அப்ப நான் வந்து சொன்னேன், கல்யாணங்கிறத பத்திலாம் நான் யோசிக்கவே இல்லை. நான் ஏன்னா 12th தான் படிச்சுட்டு இருக்கேன், நான் இன்னும் படிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படிங்கிறப்ப நான் அப்போ சொல்லிட்டேன் என்னன்னா, எங்க அப்பா டிசிஷன் தான் எதுவுமே, அதனால எங்க அப்பா ஒத்துக்கிட்டா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். இதுக்கு நடுவுல எப்படி உங்க அக்காவையும் உங்க மாமாவையும் கன்வின்ஸ் பண்ணீங்க? சார், அக்கா கிட்ட நான் டைரக்டா 2-3 வாட்டி கேட்டேன். அக்கா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப என்ன காரணம் சொன்னாங்க? கொஞ்சம் ஊதாரியா தெரிஞ்சது தான் சார். ஆமா, அந்த காரணத்தினால. அப்ப வேலை பார்த்துட்டு இருந்தேன். என்ன வேலை பார்த்தீங்க? அந்த அப்ரெண்டிஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒன்றும் தப்பு இல்லை, நல்ல வேலை தானே. இல்லை சார், தண்ணி அடிக்கிற பழக்கம் அப்பவே கொஞ்சம் உண்டு. அதனால அக்காக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனால அவங்களும் ஒத்துக்கல. அதுக்கப்புறம் அதுதான் எனக்கு வெறியாவே மாறிச்சு. அதுக்கப்புறம் நான் நல்லா வேலை பார்த்து அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணேன். முறை பொண்ணுன்னு எப்போ தெரிஞ்சு சார்? எங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. நாங்கள் ஸ்கூலில் வந்து கிரவுண்டில் விளையாடிட்டு இருக்கும்போது இவங்க பஸ் இறங்கி வந்தாங்க. கொஞ்சம் அப்படியே ஒரு அட்ராக்ஷனாக இருந்துச்சு. சரி, இந்த ஃபேஸ் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு அப்படியே லவ்வில் போயிட்டோம். இதெல்லாம் எந்த வயசில் நடக்குது? இது +1. +1ல தான் தெரியும். +1லையும் தெரியாது. சாதாரணமாக எல்லாரும் பண்ணுற மாதிரி லவ் பண்ணுறோம். லவ் பண்ணிட்டும் போது கொஞ்சம் பிரச்சனைன்னு ஸ்டார்ட் ஆகும்போது ஊருக்கார பசங்களாம் போய் சொல்கிறாங்க. ஓகே, லவ் பண்ணி முடிச்ச பிறகுதான் தெரியுது முறை பொண்ணு முறை பையன். பயங்கரமான ட்விஸ்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த லவ் யார் சொன்னா? நான் தான் சொன்னேன் சார். நீங்க தான் சொன்னீங்க. ஓகே, எப்போ சொன்னீங்க, எப்படி சொன்னீங்க? கொஸ்டின் பேப்பர்ல எழுதி சொன்னேன் சார். கொஸ்டின் பேப்பரா? ஆமா ஆமாங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு போகும்போது கொஸ்டின் பேப்பர்ல ஐ லவ் யூன்னு எழுதி பக்கத்துல பிராக்கெட் போட்டு வச்சிருந்தேன். பிராக்கெட் போட்டா? ஆமா சார். கொஞ்சம் கேப் விட்டு அவங்க இறங்கும் போது ஃபுல் பண்ணிட்டு போயிட்டாங்க. எதுக்கு இந்த கேப்பு? ஐ லவ் யூ போட்டாங்க. கீழே நான் எழுதணும்னு சொல்லிட்டு பிராக்கெட் போட்டு வச்சிருந்தாங்க. இங்கே என்ன எழுதணும் கொஷின் போட நான் ஐ லவ் யூ போட்டேன், முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? ஆமா சார். ஓகே, அப்புறம் எப்படி அது திருமணம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆச்சு? ஆவல சார். ப்ராப்ளம், பெரிய பெரிய ப்ராப்ளம்லாம் பண்ணாங்க. இப்போ நாங்கள் 2 பேரும் லவ் மேரேஜ் தான் பண்ணோம். கிட்டத்தட்ட லவ் மேரேஜ் மாதிரி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு தெரிஞ்சும் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சும் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சு லவ் மேரேஜ் மாதிரியே பண்ணிட்டோம் நாங்கள். அவர் என்ன தொழில் பண்றாப்ல? டிரைவருங்க. லாரி டிரைவர். ஏன் அதனால வேண்டாம்னாப்ல? சார், நாங்கள் 2 பேருமே ஸ்கூல் தான் சார் படிச்சுட்டு இருந்தோம். நாங்கள் படிக்கும்போது கதையை சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் அதுக்கு ஜாப்புக்கு போயிட்டீங்களே சார். நாங்கள் 2 பேருமே +1.
அப்போ சரி அங்கிருந்தே வாங்க, பரவாயில்ல வாங்க. நாங்கள் 2 ப்ளஸ் டூ பேருமே முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணிட்டோம் சார். +2 முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணிட்டோங்க. அது இன்னொரு விஷயம் என்னன்னா எக்ஸாமு. நீங்க எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணீங்க? +2 முடிச்சோன்னா 18. 19 ஆமாம் 19 19 வயசுல ஏன் அவ்வளவு அவசரமா கல்யாணம் பண்ணீங்க? தெரிய எங்கள் வீட்டில் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சோடனே எனக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு அந்த மாதிரி. அப்புறம் கொஞ்சம் கல்யாணம் பண்ணி ஆகணும்னு ஒரு கண்டிஷன். அதுக்கு அவன்தான் என் பையன் அந்த கண்டிஷன், அதனால பண்ணிட்டோம். உங்க பையன் கண்டிஷனா? இல்லைங்க, என் பையன் வயித்துல. உண்மையை சொல்லிட்டியே. சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாலே கல்யாணம் பண்ணிட்டேன் சார். ஓ ஓகே ஓகே. சொல்லப்போனால் பாலிய விவாகம் பண்ணி வச்சிட்டாங்க சார். 21 வயசில் கல்யாணம் எனக்கு. அப்படியா? ஆமாம். எப்படி நடந்துச்சு? ஆனால் என்னென்ன சார், அவங்க என்னுடைய சொந்த அத்தை பொண்ணு. நாங்கள் ஒன்றா தான் படித்தோம், ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம், ஒரே தேட்டர்லாம் படம் பார்ப்போம். ஆனால் எங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணுவோங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்ததில்லை, எனக்கு வந்ததில்லை, எங்கள் 2 குடும்பங்களுக்கும் வந்ததில்லை. ஏன்னா எங்கள் 2 குடும்பங்கள் அடிக்கடி அடிச்சுப்பாங்க. அதனால் இது 2 சம்மந்தம் பண்ண வாய்ப்பே இல்லைங்கிற தெளிவு அவங்களுக்கு இருந்துச்சு, எனக்கு இருந்துச்சு. ஆனால் இதுக்கு இடையில் எங்கள் அப்பா தவறினதுக்கப்புறம் 2 குடும்பங்களை சேர்க்கறதுக்கு இது ஒன்று தான் வழி அப்படின்னு சொல்லிட்டு கலாவை வந்து எனக்கு பேசுகிறாங்க. என்னென்ன சார், எனக்கு உறவுமுறை திருமணங்களில் உடன்பாடே கிடையாது. ஒரு திருமணங்கிறது ரொம்ப ஒரு பரவசமான அனுபவமாக இருக்கணும் சார். எனக்குன்னு ஒருத்தி பிறந்திருப்பா, அவள் அந்த ஊரில் தான் எங்கேயோ இருக்கிறா, அவன் என் கண்ணில் எப்போ படுவான்னு எனக்கு தெரியாது, அப்படிங்கிற மாதிரி ஒரு பரவசம் இருக்கணும்ல. சின்ன பிள்ளையிலேயும் சுற்றிட்டு இருக்கேன், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனா அப்புறம் அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது? அப்படிங்கிற மாதிரி எனக்கு உறவுமுறை திருமணம் வேணாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் எப்படி ஒத்துக்கிட்டீங்க? அம்மா சொன்னதுக்கப்புறம் அப்புறம் என்ன சார், குறிப்பாக அப்பா தவறுன 6 மந்த்ஸில் அப்படிங்கிறப்போ நம்ம அதுக்கு முன்னால் கூட அம்மாவை எடுத்து பேசியிருப்போம். ஆனால் அந்த சூழலில் நம்ம தவிர்க்கவே முடியாது. 21 வயசுல நீங்கள் வேலைக்கு போயிருந்தீங்களா? என்ன பண்ணிருந்தீங்க சார்? நான் பத்திரிக்கையாளர் தான் சார். நான் ராஜாஸ் காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிறப்ப நான் ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டர் ஜாயின் பண்ணிட்டேன். அந்த ரிப்போர்ட் இருக்க சமயத்தில் தான் நான் சொல்லப்போனேன் சார், அப்போ நம்ம உலகம் ரொம்ப பெருசாக மாறிக்கிட்டு இருக்க நேரம். இந்த நேரத்தில் நம்ம பிடிச்சி உட்கார வைக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சங்கடம். ஆனாலும் அம்மா பேச்சை மறுக்காமல் இது பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு அந்த சகோதரர் மேலே பெரிய மரியாதை சார். ஏன் அப்படின்னா அதுக்கு நேர் எதிராக நான் இருந்திருக்கேன். கல்யாணத்தில் உடன்பாடு இல்லை, ஆனாலும் சொந்த பந்தங்கள் பிளான் பண்ணிட்டாங்க, தவிர்க்க முடியல. ஆனால் மண்டபத்தில் போயிட்டு கிட்டத்தட்ட மணவரையில் உட்காந்துருக்கிறப்போ கலாட்ட சொல்கிறேன், இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு உடன்பாடு இல்லைப்பா, தப்பாக எடுத்துக்காத, பேசாமல் மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லி நீ எந்திரிச்சிருவே, பேசாமல் என் மேலே பழியை போட்டு எந்திரிச்சிருவே. என்ன சார் சொல்கிறீங்க? அப்படிங்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் சார் இது சொல்கிறது எனக்கு அவ்வளோ குற்ற உணர்வா. ஏன்னா ஒரு பொண்ணை நம்ம எந்த இடத்துல வருத்துறங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மணவரையில் இவ்வளோ பேருக்கு முன்னால் உட்காந்துச்சிட்டு நான் இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்க கூடாது. எனக்கு வந்து மன்னிப்பே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை நான் இந்த ஒரு மேரேஜ் பண்ணிப்பேன் போல இருக்குது, இது எல்லாத்தையும் நான் உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறேன் மணவரையில் உட்காந்துக்கிட்டு. அப்போ கலா சொன்னாங்க, என்ன வேணாலும் பண்ணுப்பா, முதல்ல இந்த இடத்துல உன் குடும்பத்து மானத்தையும் என் குடும்பத்து மானத்தையும் கப்பல் ஏற்றிடாத, உனக்கு எது இஷ்டமோ அதை செஞ்சுக்கும், இந்த இடத்துல இந்த சபையில் 2 குடும்பத்தை அசிங்கப்படுத்திடாத அப்படின்னாங்க சார். எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, மேரேஜ் ஆகிடுச்சுங்க சார். ஆனால் என்னால் ஒரு பொண்ணோட இடத்துல இருந்து என்னால் அதை யோசிச்சே பார்க்க முடியல. ஒரு கல்யாண மேடையில் ஒரு மாப்பிள்ளை வந்து திடீர்னு எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்கிறத வந்து இந்த கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. திடீர்னு அப்படி சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டு? ஆக்சுவலாக கொஞ்சம் கஷ்டமாக தான் சார் இருந்துச்சு. ஆனால் என் மேலே நம்பிக்கை இருந்துச்சு, என்னால் அவரை மாற்றி கொண்டு வந்துட முடியுங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. அது இந்த ஸ்டேஜ் வரையும் வந்திருக்குல்ல.